அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்து. கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அடைய நாம் விரும்பினால் அதை அடைவதற்கு அல்லாஹு தஆலா சில அமல்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அமல்கள் நாம் செய்து வந்தால் நான் விரும்பக்கூடிய அந்த காரியங்களை நாம் அடைந்துவிட முடியும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகின்றீர்களா? அனுதினமும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை வழமையாக்கிக் கொள்ளுங்கள், பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்க விரும்புகின்றீர்களா? ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள் நோன்பு வைப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஆஃபியத்தோடு நல்வாழ்வோடு வாழ விரும்புகின்றீர்களா? ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீத் நோன்பு வைப்பதை வழமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் முகம் பிரகாசமாக நூறானியத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நடு இரவில் எழுந்திருத்து 2 ரக்காத்தாவது தஹஜ்ஜுத் தொழுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மன அமைதியோடு வாழ நீங்கள் விரும்புகின்றீர்களா? அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து வாருங்கள். புகழும் பிள்ளைகளும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அதிகமாக இஸ்திஃபார் செய்து வாருங்கள். கவலை நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அதிகமாக துவா செய்யுங்கள். கஷ்டம் நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியுல் அலீம் என்ற திக்ரை அதிகமாக ஓதி வாருங்கள். பர்க்கத்து அபிவிருத்தி உங்கள் வாழ்க்கையில் பெருக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓதி வாருங்கள். பலா முசீபத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? குறைஞ்ச அளவாவது சதக்கா தான தர்மம் செய்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய முஹப்பத்து பிரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் விரும்புகின்றீர்களா? பெற்றோர்களாகிய தாய் தந்தைகளை நன்முறைகள் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு தவறு செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் அல்லாஹ்வுடைய கருணையும் பெற விரும்புகின்றீர்களா? பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மீது அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் பெற விரும்புகின்றீர்களா? தௌபா செய்யுங்கள். தௌபா செய்ய விரைந்து செல்லுங்கள். ஒவ்வொரு வக்கத்து தொழுகும் அந்த நேரத்தில் தொழுகுவதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் நல்ல மௌத்து வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக ஓதி வாருங்கள். உங்கள் வாழ்நாளிலும் வாழ்நாளைக்கு பின்னாலையும் மௌத்துக்கு பின்னாலையும் நன்மைகள் தொடர்ந்து சதக்கத்து ஜாரியாவாக வர வேண்டும் விரும்பினால் இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள். அத்தால்லு அல் ஹைரி கஃபாயிலிஹி. யார் நன்மையான விஷயத்தை பிறருக்கு அறிவிக்கின்றாரோ எத்தி வைக்கின்றாரோ அதை செய்தவர் போன்று ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் இந்த நல்ல வேலையை செய்வதற்கு இந்த காரியங்களை செய்து அமலை செய்து அனைத்து விதமான சலுகை அடைந்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.